முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமான கரூரில் திமுகவை சேர்ந்த புதுக்குண்டு உறுப்பினர் காளியப்பன் அருகில் உள்ள ஆற்றில் இருந்து மணலை எடுத்து செல்லும் பழக்கத்தை கொண்டுள்ளார். இந்த செயலுக்கு போலீசார் தடையாக நின்ற போதும், நாங்கள் மாட்டு வண்டியில்தான் மணல் எடுக்கிறோம், எங்களை ஏன் தடுக்கிறீர்கள்? ஆனால் லாரிகளில் மணல் கடத்தும் திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என அவர் கூர்ந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று திருச்சி டிஐஜி வருண்குமார் தலைமையில் 26 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது மணல் கடத்தலுக்கு எதிரான அதிகாரிகளின் நடவடிக்கை தீவிரம் பெறுவதாக பொதுமக்களில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை பிரபல யூடியூபர் ஷவுக் சங்கர் வெளியிட்ட ஆதாரம் ஒன்று அரசியல் வட்டாரங்களில் கலக்கம் ஏற்படுத்தியுள்ளது. பிரபல யூடியூபர் ஷவுக் சங்கர் வெளியிட்டுள்ள முக்கிய ஆவணத்தில் திருச்சி சகர டிஐஜி வருண்குமாரிடம் மணல் கடத்த அனுமதி பெற மாமூல் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு லாரிக்கு தினம் 1000, இருசக்கர வாகனத்திற்கு மாதம் 1000 என்ற கட்டண முறையில் வசூலிக்கப்பட்டு வந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதே தகவலின் அடிப்படையில் கடந்த 6 மாதங்களாக கரூரில் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேலுச்சாமி, கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் முத்துக்குமாரசுவாமி, கரூர் மாநகராட்சி 5ஆம் வார்டு கவுன்சிலர் பாண்டியன் மற்றும் நுழைவாக்க செயலாளர் செவ்வந்தி மாலியம் கலைசெல்வன் என பட்டியலிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மண்மங்கலம் பகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் காளியப்பனின் மணல் சாலையில் 10க்கும் மேற்பட்ட மணல் லாரிகள் மற்றும் மேலும் மணல் ஏற்ற காத்திருந்த 15க்கும் மேற்பட்ட லாரிகள் டிஐஜி வருண்குமாரின் உத்தரவின் பேரில் சிறப்பு தனிப்படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீது இதுவரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாதது மற்றும் டிஐஜி வருண்குமார் தொடர்பாக மௌனம் சாதிக்கிறார் என்பதும் பல்வேறு சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது. இந்நிலைமைக்குள் என்ன பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விக்குள்ளாக்கி ஆதாரங்களுடன் கூடிய ஒரு செய்தியை ஷவுக்கு சங்கர் மீடியாக்களில் வெளியிட்டுள்ளார். இதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மணல் மாமூல் வேட்டை ஓரளவாக இல்லாமல் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அரசு அமலாக்க நடவடிக்கைகளை எடுக்கும் போது கூட திமுகவினர் திருந்துவதற்கான எந்த லட்சணமும் இல்லை என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திமுகவினர் ஆட்சிக்கு வந்தாலே மணல் தலைவிரித்தாடும் என்ற பழமொழிக்கே இது ஒரு வலித்த சாட்சி என கூறப்படுகிறது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.